எவ்வளவு ஆயிரக்கணக்கான டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சிந்திக்கலாம். கல்யாணத்துக்கு பிறகு நீங்க வந்து அது சரியில்லை, நான் நினைச்சது அப்படியெல்லாம் யோசிக்க முடியாது. காரணம் வேதத்தின்படி ஆண்டவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒரே மனைவி ஒரே புருஷன். அது அவசரம், கடைசி மூச்சு இருக்கிற வரை அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது மிஞ்சி நிறைய பேர் என்னன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அது தாங்க முடியல, என்னால இதெல்லாம் செட் ஆகாது, ஒத்த வராதுன்னு சொல்லிட்டு உடனே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றது, குடும்பத்தில் பிரச்சனை உருவாக்குறது, இதெல்லாம் தேவையில்லாத காரியங்கள். இதெல்லாம் நீங்க பைபிள் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். நீங்க உங்க சரீரத்தின் மாம்சமான சரீரத்துக்கு விரோதமா தவறு செய்றீங்க. ஒரு விதத்துல பார்த்தா ஒரு விபச்சார அந்த தவறு மாதிரி மாறிடுது. வேற ஒரு திருமணத்தை டைவர்ஸ் பண்ணி இன்னொரு திருமணம் பண்றதே ஒரு விபச்சார குற்றம் மாதிரி பைபிள் சொல்லுது. அதனால எவ்வளவு போராட்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட சரீரமாகிய நம்ம சொந்த சரீரமாக இருக்கிற நம்ம மனைவியை நம்ம அதிகமா நேசிக்கணும், நம்ம புருஷனை அதிகமா நேசிக்கணும். புருஷன் வயசாயிட்டாரு, இல்ல புருஷன் வியாதியில கிடக்காரு, இனி இவரை நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு குடும்பத்துல தலைவர் சரியில்லைன்னா பாருங்க, சில குடும்பத்தில் அநேக தாய் புருஷன்மார்கள் குடிகாரங்களாக விபச்சாரக்காரங்களாக மோசமான இதுல செய்யறாங்க. குடும்பத்தை சரியான நிலையில அவங்க கவனிக்காத நிலை அந்த குடும்பம் சின்ன பின்னமாகி அந்த குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் சரியான அவங்களுக்கு படிப்பு கொடுக்க முடியல, சரியான உணவு கொடுக்க முடியல, சரியான ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியல. ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு மரியாதை இல்லாம என்ன தகப்பன் குடிகாரர் மோசமானவருங்கும் போது அந்த பிள்ளைகளை யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்போ இந்த செய்தி கேட்கிற நீங்க ஒருவேளை கெட்ட தீய பழக்க வழக்கங்களை மாட்டி இருக்கலாம். எல்லா விவரத்திலும் என்னால முடியலன்னு இருந்தா கூட ஆண்டவர் சமதேசப்பா செய்த பாவத்தை திருப்பி செய்யாதபடி எனக்கு உணர்வடை செய்ய செஞ்சான். நீங்க எப்பேற்பட்ட மோசமான பாவத்தில் அடிக்ட் ஆகியிருந்தாலும் ஏதோ ஒரு இதுல நீங்க தவறுல மாட்டி கொண்டிருந்தாலும் அந்த தவறுல இருந்து ஆண்டவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து விடுதலை செய்ய வல்லவரா இருக்கிற